ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோஸ்லாம் போட்டு. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான அப்டேட்டோடு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் பண்ண ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் நான் உங்களோட நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன். ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ என்கிட்ட இருந்த நான் பண்ண 3 ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் ப்ளவுஸ் தான் வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று காத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அது வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன அப்படின்ட்டு தெரியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ளவுஸ் பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிங்க் ப்ளவுஸ் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் அண்ட் பீடு வச்சு தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா நெட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து நெட்டட் ப்ளவுஸ். ஓகேங்களா? அதாவது பேக் சைடில் பேக் நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா நெட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பீடன் கட்தானா அதுக்கப்புறம் சமிக்கி அதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த ப்ளவுஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீவ் பார்த்துக்கலாம். ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? பார்த்திங்கனாலே தெரியும், ரொம்ப அழகாக இருக்குது. இதில் வந்து த்ரெட் ஒர்க், அதாவது ரிங் நாட் போட்டு நான் வந்து பண்ணியிருக்கேன். த்ரெட் ஒர்க், அதுக்கப்புறம் பீடு ஒர்க்கு, அதுக்கப்புறம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப எப்படி இருக்குது. இது பார்த்திங்கனாலே தெரியும். ஓகேங்களா? ஸோ சுகர் பீடு, கலர் சுகர் பீடெலாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சக்கரி அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சுகர் பீடு, சமிக்கி, அதுக்கப்புறம் கர்தானா இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ப்ளவுஸு. வியர் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப பார்க்குறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும். போடுறது வந்து ரொம்ப ஹெவியாகவே தெரியாது. அதனால் இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸில் வந்து ஹேங்கிங்ஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஹேங்கிங்ஸில் வந்து பார்த்திங்கனாலே தெரியும், பெரிய வந்து கோதுமை பீடு யூஸ் பண்ணி, பேர்ல் யூஸ் பண்ணி, சுகர் பீடு யூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் சேம் கலர் ப்ளவுஸ் கலர் சுகர் பீடு யூஸ் பண்ணி ஹேங்கிங் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி அப்படியே ஃபுல்லாக வந்து ஸ்லீவ் ஃபுல்லாக வர மாதிரி இதே மாதிரி ஹேங்கிங்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்த ஸ்லீவுமே வந்து பார்த்திங்கன்னா அதே தான் கண்டினியூ ஆகுது. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், அதே தான் இதுலேயும் வரும். அதே தான். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் வீடியோஸில். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சஸ்க்கு வந்து பார்டர் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கர்வ் ஷேப் மாதிரி கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே வந்து பார்டர் கீழே கொடுத்த பார்டர் ஒர்க் வந்து அப்படியே மேலே கண்டினியூ ஆகுது. அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிங் நாட்லாம் சுகர் பீடு, அதுக்கப்புறம் 2mm பீடு, 3mm பீடுலாம் யூஸ் பண்ணி, சமிக்கிலாம் கர்தானாலாம் யூஸ் பண்ணி இந்த மேலே இருக்கிற டிசைன் வந்து அப்படியே ட்ரா பண்ணி நான் வந்து இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து 2 ஸ்லீவுமே வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக் பேட்டர்ன் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நெக்கில் வந்து ஃபுல்லாக நெக் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நான் உங்களுக்கு தெரியுதுங்களா? ஓகே, இந்த நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த பார்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதாவது ஸ்லீவில் நம்ம வந்து அங்கங்கே யூஸ் பண்ணியிருக்கிற டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பார்டரில் வந்து அதாவது நெக்கில் ஃபுல்லாக கண்டினியூ ஆகிற மாதிரி பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து கர்தானா சமிக்கி யூஸ் பண்ணி வந்து அது ஃப்ளவர் மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சின்ன ஒரு புட்டாஸ் மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ரிங் நாட் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் மாதிரி இதை நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த 3மே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆகிற மாதிரி நான் வந்து இதை வச்சுருக்கேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 லைன் செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் வந்து சக்கரை வச்சுருக்கேன் ஃபுல்லாக. இது ஃபுல்லாக சக்கரி, அதுக்கப்புறம் 2 லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நெட் கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெட் கிளாத் அட்டாச் பண்ணிவிட்டு மேலே வந்து 2 லைன் செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் சுகர் பீடு, அதுக்கப்புறம் பேர்ல் கர்தானா வச்சு நான் வந்து புட்டாஸ் மாதிரி கொடுத்து இது ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நெட்டு வந்து ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி எம்டியாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா அங்கங்கே வந்து சின்ன குட்டி குட்டி புட்டாஸ்லாம் வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து சுகர் பீடு யூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் கோதுமை பீடு யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேர்ல் யூஸ் பண்ணி கோதுமை பீடு யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதாவது 2 டைப்ஸ் ஆஃப் புட்டா வந்து நான் இந்த நெட் கிளாத்தில் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேக் நெக்கில் இருக்கிறது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து இந்த சைடு ஃபுல்லாக வந்து எம்டியாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு குட்டி குட்டி புட்டாஸ்லாம் வச்சு நான் வந்து இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேக் ஃபுல்லாக கண்டினியூ ஆகுது. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டுக்கு போயிடலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி, அதாவது பேக்கில் என்ன போட்டிருக்கோமோ ஸோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் கண்டினியூ ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்படியே இது வந்து கண்டினியூ ஆகிற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ பேக்கில் வச்ச புட்டாஸு வந்து அப்படியே ஒரு கண்டினியூ ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது ஸ்டிச் பண்ணதுமே நான் தான். ஓகேங்களா? ஸோ
ஸோ நெட் கிளாத் வந்து அட்டாச் பண்ணி ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நெட் கிளாத் அட்டாச் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டிச் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணது தான். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எப்படி பண்ணுறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணலாம். நான் வந்து ஆரி ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, நான் வந்து ஆரி ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். நிறைய பேர் ஜாயின் பண்ணி ரொம்ப அழகாக படிச்சுட்ருக்காங்க. இதில் 2 பேருக்கு வந்து ஃபினிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே அவங்க பண்ண ஒர்க்லாம் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்களுமே நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை காலும் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எப்படி வசதியோ அது பண்ணுங்கள். நான் வந்து டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறது ஹெவி ப்ரைடல் ஒர்க். ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டு சாரீ, கிராண்டான பட்டு சாரீக்கு நான் வந்து ஜர்தோசி நல்லா வந்து எம்போஸ்டான பீடு ஒர்க்லாம் யூஸ் பண்ணி நான் வந்து ரொம்ப அழகாக இது பண்ணியிருக்கேன். இதில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80% 90% வந்து ஃபுல்லாக ஜர்தோசி தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அங்கேயும் தான் மட்டும்தான் பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கீழே பார்டர் வந்து ஜர்தோசி லோடு ஸ்டிச் அந்த மாதிரி கொடுத்து இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்திங்கனாலே தெரியும், ஜர்தோசி லோடு ஸ்டிச் வந்து 2 லேயர்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து குந்தன் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணி அதை சுற்றி ஜர்தோசி கொடுத்து அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக இந்த சைட்லாம் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜர்தோசி பீடு ஒர்க்கு இந்த மாதிரி தான் கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் மேலேயுமே அதே தான். நான் வந்து இந்த கிளிப் ஸ்டோன் சொல்லுவாங்க, இது வந்து பெரிய சைஸ் வந்து கிளிப் ஸ்டோனு, அதாவது கிறிஸ்டல் ஸ்டோனுமே சொல்லுவாங்க. இது வந்து 2 டைப் ஆஃப்மே சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் யூஸ் பண்ணி இந்த ஃபுல்லாக வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பீடு யூஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றியுமே நான் வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணி இதை வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக அங்கங்கே இந்த டிசைன் போட்டுட்டு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து கோதுமை பீடு வச்சு சக்கரை வச்சு இந்த மாதிரியான சின்ன சின்ன புட்டாஸ்லாம் நடுவில் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு நடுவுமே சக்கரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அதே தான். ஓகேங்களா. ஸோ லீஃப் மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து அது க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கனாலே தெரியும். ஓகேங்களா. ஜர்தோசி தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே மேலேயுமே ஜர்தோசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே ஜர்தோசி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன் இங்கே. ஓகேங்களா. ஜர்தோசி உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஜர்தோசி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஜர்தோசி லோட் ஸ்டிச்சு, லீவ் ஸ்டிச்சு, இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஜர்தோசி ஸ்டிச்சஸ்லாம் நான் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணிக்க, ரோப் ஸ்டிச் இந்த மாதிரி வந்து நிறைய போட்டிருக்கேன். ஓகேங்களா. அடுத்தது பேக் நெக்கில் பார்க்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஸ்லீவில் வந்து ஹேங்கிங்குமே போட்டிருக்கேன். ஓகேங்களா. இந்த மாதிரியான ஒரு ரெடிமேட் ஹேங்கிங் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ அதை வாங்கி நான் வந்து இது ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பேக் நெக்கு போகலாம். பேக் நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதே தான் நான் வந்து ஸ்லீவில் போட்ட அந்த புட்டாஸ், அதாவது இங்கே போட்டிருக்கேன் இந்த ஃப்ளவர் டிசைனே தான் நான் வந்து நெக்லேயும் வந்து நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து இந்த மாதிரியான ஃப்ளவர்ஸ் லீஃப், அதுக்கப்புறம் கொஞ்சம் குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அதே தான் கண்டினியூ ஆகிற மாதிரி போட்டிருக்கேன். அங்கங்கே வந்து கட்டுதாராவுக்குமே நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் சக்கரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நெக்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு 2 லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டு கவர் பண்ணிக்கிறேன். மற்றபடி எதுவுமே நான் வந்து போடல. செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் டிசைன் வந்து அப்படியே வந்துட்டேன். இதே மாதிரி தான் ஃபுல்லாக வந்து இந்த ஒர்க்கில் இருக்கும். ஓகேங்களா. ஃபுல் பேக் நெக்குமே இது தான். அடுத்தது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து இது ஃப்ரண்ட்டுமே அப்படியே தான், அதாவது பேக்கில் என்ன போட்டிருக்கோமோ ஸோ அதே தான் வந்து ஃப்ரண்ட்லேயும் கண்டினியூ ஆகிற மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதே தான் கண்டினியூ ஆகும். இந்த ப்ளவுஸுமே நான் தான் வந்து ஸ்டிச் பண்ணேன். ஓகேங்களா. ஃபுல்லாக ஸ்டிச்சுமே நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து இந்த ப்ளவுஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் காமிக்கிறேன். ப்ளவுஸுமே எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்ட்டுமே என்கிட்ட சொல்லுங்கள். ஓகேவா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ்க்கு போகலாமா. வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ப்ளவுஸ் தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இதில் வந்து கட் ஒர்க்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், நிறைய வந்து ஓன் டிசைன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக இதோட க்ரியேட்டிவிட்டி நான் தான் வந்து திங்க் பண்ணி ஃபுல்லாக நான் தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 இன்ச்சஸ் வரைக்கும் இது வருது. ஓகேங்களா. இதோட ஹேண்ட் ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா 15 இன்ச்சஸ் வரைக்கும் கொஞ்சம் வந்து பெருசாக தான் நான் வந்து இதில் போட்டிருக்கேன். ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்லீவ் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவ் வந்து உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். கீழே வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி
கீழே வந்து 2 லைன் செயின் ஸ்டிச் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டோன் செயின் சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் த்ரெட்டு லோடு கொடுத்துருக்கேன். அதே தான் மேலேயும் கண்டினியூ ஆகுது. சுகர் பீட் ஸ்டோன் செயின் அப்படின்ட்டு கண்டினியூ ஆகுது. அதுக்கப்புறம் மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் கலர் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி லோடு ஸ்டிச் போட்டிருக்கேன். ஸோ அதே தான் கண்டினியூ ஆகுது. ஓகேங்களா, 2 பார்டர் வந்து போட்டிருக்க மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 இன்ச்சஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கட் ஒர்க் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, கட் ஒர்க் கொடுத்து அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து ஹேங்கிங்ஸ் கொடுத்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, கட் ஒர்க் வந்து அதுக்கப்புறம் நான் வந்து இது எப்படி ஃபினிஷ் பண்ணேன் அப்படிங்கிறது கடைசியாக சொல்கிறேன். கட் ஒர்க்குக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு 3 புட்டாஸ், அதாவது சாரியில் இருக்கிற அந்த ஃப்ளவர் டிசைன் வந்து அப்படியே நான் வந்து பிரிண்ட் எடுத்து, ஸோ இது வந்து அப்படியே வந்து 3 புட்டாஸ் வர மாதிரி, அதாவது இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அதாவது 3 ஃப்ளவர்ஸ் வரும். ஓகேங்களா, ஸோ இது வந்து அப்படியே போட்டுட்டு அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எம்டியாக இருக்குது அப்படின்றனால இது வந்து ஹேங்கிங் மாதிரி கொடுத்து சுகர் பீடு, அதாவது 3mm பீடு வந்து யூஸ் பண்ணி இது ஹேங்கிங்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அங்கங்கே கிளிப் ஸ்டோன் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் 3 புட்டாஸ் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அதே தான் வந்து இதுலேயும் பண்ணியிருக்கேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா சாரியில் இருக்கிற ஒரு டிசைன் நான் வந்து எடுத்து அதை வந்து இந்த மாதிரி போட்டு நம்ம டிசைன்ஸ்லாம் போடுவோம் இல்லைங்களா, ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து நடுவில் வந்து ஒரு டிசைன் வர மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து லோட் ஸ்டிச் வந்து கவர் பண்ணியிருக்கேன். சாரியில் இருக்க டபுள் கலரை வச்சு நான் வந்து இந்த மாதிரியான ஒரு டிசைன் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கங்கே குட்டி குட்டி புட்டாஸ் வந்து குந்தன் ஸ்டோன் வச்சு நான் வந்து இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன் வச்சு சுகர் பீடு வச்சு அதுக்கப்புறம் த்ரெட்டை வச்சு நான் வந்து ஃபில் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அங்கே இந்த மாதிரி த்ரெட், அதாவது குந்தன் ஸ்டோன், கிளிப் ஸ்டோன், குட்டி குட்டி கிளிப் ஸ்டோன் வந்து அங்கங்கே இது ஃபிக்ஸ் பண்ணி நான் வந்து இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இதோட ஃபைனல் லுக்கு. கீழே வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு, அதுக்கப்புறம் 3mm பீடு யூஸ் பண்ணி நான் வந்து ஹேங்கிங் மாதிரி இது க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். கட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா கட் ஒர்க் கொடுத்துட்டு அதை அப்படியே விட்டுருக்கலாம். பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே வந்து எம்டியாக விட்டு ஸ்கின் தெரியும் அப்படின்றதுனால நான் வந்து உள்ளே கிளாத் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, ஸோ ஸ்டிச் பண்ணும்போது தான் இந்த ஐடியா தோணுச்சு. ஸோ அதனால் உள்ளே வந்து கிளாத் வச்சுட்டேன். ஓகேவா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்லீவுமே அதே தான். ஓகேங்களா, ஸோ அடுத்த ஸ்லீவுமே அதே தான் கண்டினியூ ஆகுது. ஃபுல்லாக அதே மாதிரி பேட்டர்ன் தான் இதை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, நெக் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் பால் போட்டிருந்தோம் இல்லைங்களா, ஸ்லீவில் தான் நான் வந்து இதில் போட்டேன். அதனாலே தெரியும், அதே தான். அதில் வந்து பாட் நெக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாட் நெக் யூஸ் பண்ணேன். இந்த மாதிரி இது போட்டால் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதுவுமே ஸ்டிச் பண்ணதான் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 2 இன்ச் ஸ்டிச்சு அதுக்கப்புறம் லைன்ஸ் சில்வர் பீட்ஸ் வந்து சுகர் பீட்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டபுள் கலரில் நம்ம ஸ்லீவ் வந்து தனித்தனியாக தான் நம்ம வந்து போட்டிருந்தோம். ஓகேங்களா, ஸ்லீவ் வந்து கீழே ஒரு கலர் மேலே ஒரு கலர் அப்படின்ட்டு தனித்தனியாக தான் போட்டுருந்தோம். பட் நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டபுள் கலர் வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸ்லீவில் போட்ட மாதிரி இதில் போட்டிருந்தோம்னா பால் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாங்க. நான் 2 கலர் வரணும், ஆனால் வந்து பால் சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. 2 கலருமே ப்ரே பாட்டில் இந்த மாதிரி வந்து ஓகேங்களா. இப்போ வந்து டபுள் கலர்ஸ் லோட்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ நெக் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அங்கேயும் வந்து கிளிப் ஸ்டோன் வச்சு நான் வந்து இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ சேம் அதே மாதிரி தான். பேக்கில் என்ன இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து இதுலேயும் கண்டினியூ ஆகிற மாதிரி போட்டிருக்கேன். ஓகேவா, ஸோ இதே தான் சேம். அங்கங்கே கிளிப் ஸ்டோன் வந்து இது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, பேக்கில் வந்து நாட் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து ஹேங்கிங்ஸ் போடலை. ஓகேங்களா, ஹேங்கிங்ஸ் போட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணணும். இதுவுமே நான் தான் ஸ்டிச் பண்ணேன். ஓகேவா, ஓகே, இந்த மாதிரிலாம் நீங்களும் போடணும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ளவுஸ்லாம் நீங்களே போடணும், இல்லை புதுசாக நீங்களே க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை விட நீங்கள் வந்து சூப்பராக பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களை கைட் பண்ணுறதுனால இதை விட நீங்கள் வந்து அழகாக ப்ளவுசஸ்லாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து கிளாஸ் படிக்கணும், ஆரி ஒர்க் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம கிளாஸை வந்து விசிட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ்லாம் கேளுங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்லாம் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்ட்டுனா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரியான ப்ளவுசஸ்லாம் ஃப்யூச்சரில் பண்ணலாம். ஓகேங்களா.
இப்போ நான் உங்களுக்கு வந்து 3 டைப் ஆஃப் ப்ளவுஸ் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இந்த 3ல் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து நெட்டு வச்சு, அதுக்கப்புறம் ஜர்தோசி ஃபுல்லாக ஜர்தோசி யூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் சிம்பிளாக பீட் அண்ட் த்ரெட்டு வச்சு கட் ஒர்க்லாம் யூஸ் பண்ணி நான் வந்து க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணது. அதாவது க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி நான் போட்ட ப்ளவுஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ப்ளவுஸுமே நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இதில் 3த்துலேயும் எது நல்லா இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து இதில் ஒரு டிப்ஸ் சொல்லலான்ட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஆரி ஒர்க் பண்ண ப்ளவுஸ்லாம் வந்து அப்படியே ஓப்பனில் வைக்காதீங்க. ஓகேவா? நல்லா வந்து ஏர்டைட் கவரில் போட்டு நல்லா சேஃப்டியாக யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வாஷும் பண்ணக்கூடாது. அப்படி வாஷ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் 3-4 டைம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ரை வாஷ்க்கு கொடுங்க. ஓகேங்களா? நீங்களாம் வந்து ஓனாக வாஷ் பண்ணக்கூடாது, தண்ணி படக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா பீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கருத்துரும். ஸோ உங்களுக்கு லைஃப் லாங் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து லைஃப் லாங் வராது, மினிமம் ஒரு 5-6 இயர்ஸ் ஆச்சு நம்மளுக்கு வந்து இந்த வரணும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நல்லா காற்று உள்ளே படாத மாதிரியும் தண்ணி படாத மாதிரியும் இது வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நல்லா வந்து ஜிப்லாக் கவரில் போட்டு நல்லா வந்து உள்ள அதாவது அந்த கவருக்குள்ளே இருக்கிற அந்த ஏர்லாம் வந்து வெளியே தள்ளிட்டு நல்லா டைட்டாக போட்டு ஜிப் போட்டு வச்சுருங்க. ஓகேங்களா? ஸோ எல்லா இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக தான் நான் வந்து கவர் வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் சிங்கிள் கவர்லேயே போட்டு வைக்கிறதுனாலும் போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து தனித்தனியாக எல்லாமே ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கும் தனித்தனியாக நான் வந்து ஒரு கவர் வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளவுஸ் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வெட்லாம் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்வெட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து ஓகே ஸ்வெட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்வெட் பேட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து மார்க்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே கிடைக்குது. ஃபேன்சி ஸ்டோர்லாம் கூட இப்போலாம் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த பேட் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கிளாத்தில் வந்து ஸ்வெட் ஆகாமல் இருக்கும். ஸோ வந்து சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேங்களா? ஸோ ஓகே அது கூட நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அது வந்து கிளாத்தில் வந்து ஈஸியாக வந்து அட்டாச் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ அதுவும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வாஷ் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே நான் வந்து 3 டைப் ஆஃப் ப்ளவுஸ் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னாலும் மறக்காமல் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்களுமே இதே மாதிரியான ப்ளவுஸஸ்லாம் வந்து போடலாம். ஓகேவா? ஃபர்தராக வந்து கிளாஸ் டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணி ரொம்ப அழகாக படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ சீக்கிரமாகவே நான் வந்து அவங்களோட ஒர்க்கில் நான் வந்து உங்களுக்கு யூடியூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருங்க. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.